மாப்ள போன் ட்ரை பண்ணி பாரு. நாட் ரீச்சபிள்னு வருது மாமா. ஏன்பா திரு, செல்விக்கு வேணா ஃபோன் பண்ணி பாரு. அம்மா செல்வி ஃபோனுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நாட் ரீச்சபிள்னு தான் வருது. தோ தம்பி வந்துட்டானே. அண்ணா வாடா வேலு. வா செல்வி. என்னடா இவ்வளோ லேட்டா வரீங்க? நீங்க எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்துனே. ஆமா செல்வி, அந்த கல்யாண மண்டபத்துல நீங்க சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மண்டபத்துக்கு ஒரு ஆர்டர் எல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, நீங்க நல்லபடியா சமைச்சு கொடுத்துட்டீங்களா? வேலு, என்னடா அமைதியா இருக்கீங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நமக்கு அந்த ஆர்டர் கிடைச்சிருச்சுனே. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அந்த கடவுள் நம்ம குடும்பத்துக்கு கண்ணை திறந்துட்டான். அதனாலதான் அன்னைக்கு பேப்பர்ல அந்த ஹோட்டல் உங்க கண்ணில் காமிச்சிருக்கான். ஏண்டி கீர்த்தி, இந்த செல்வி என்னடி இப்படி சொல்றா? ஏற்கனவே நம்மள யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த ஆர்டரை மட்டும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டா நம்மள எல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. மா இப்பதான் நம்ம ஆர்டர் கிடைச்சிருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு, விட பாத்துக்கலாம். செல்வி, உனக்கு ஆர்டர் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் இதுக்கே சந்தோஷப்பட்டா எப்படி? இனிதான் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸே காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் என்னம்மா? மா, நமக்கு முதல் ஆர்டருக்கான அட்வான்ஸா 3 லட்ச ரூபா செக் போட்டு கொடுத்துருக்காங்கம்மா. இந்தாங்க வாங்கிக்கங்க. திரு, மாப்ள முதல் நாள் அட்வான்ஸே 3 லட்சமா? செல்வி, உன் நம்பிக்கை வீண் போகல. அம்மா செல்வி, நம்ம குடும்பத்தை பிடிச்ச கெட்ட காலம் இன்னையோட முடிஞ்சிடுச்சுமா. ரொம்ப சந்தோஷம்டா வேலு. எவ்வளவு தடங்கள் வந்தாலும் நீங்க 2 பேரும் போராடி சாதிச்சிட்டீங்க. அண்ணே, எல்லாத்துக்கும் காரணம் செல்வி தானே. அவங்க முயற்சியால தான் இதெல்லாம் நடந்தது. எல்லாரும் சேர்ந்து செல்விக்கு தான் நன்றி சொல்லணும். நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி, எனக்கு போய் நீங்க எல்லாரும் எப்படி நன்றி சொல்லுவீங்க? எனக்கு இருக்கிற ஒரே குறிக்கோள், எடுத்த ஆர்டரை எல்லாரும் பாராட்டுற மாதிரி நல்லா சமைச்சு காட்டணும். அதே மாதிரி எவ்வளவு சீக்கிரம் அப்பாவோட கடனை அடைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல அடைச்சு இந்த வீட்டை அவர்கிட்ட இருந்து மீட்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்தோட சுயமரியாதை என்னைக்குமே நிலைச்சிருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்வி. சிட்டிக்குள்ள திருமுருகன் ஹோட்டல்னு சொன்னா அதுக்கு ஒரு பெருமை இருக்கும். நம்ம ஹோட்டலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்க. உனக்கு இதுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. மாமா, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? என்ன நடந்தாலும், யார் நம்மள அழிக்க நினைச்சாலும் அது எல்லாத்தையுமே நம்ம முறியடிச்சிட்டு நம்ம குடும்பத்தோட கௌரவத்தை மீட்டெடுக்கிறது தான் ஒரு மருமகளா என்னோட கடமை. இதுல கைமாறு எங்க இருந்து வந்துச்சு? நீங்க எல்லாரும் இதே மாதிரி உங்க அன்பு கொடுத்தாலே போதும். அம்மாடி செல்வி, நீ எங்களுக்கு மருமகளா கிடைச்சதே அந்த கடவுள் எங்களுக்கு கொடுத்த வரம்மா. பாத்தியாடி, அவ அவங்களுக்கு வரமா. அப்ப நீ சாபம்னு சொல்லாம சொல்றாங்கடி அவங்க. மா, இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அதான் இந்த கொடுமையெல்லாம் கேட்டுட்டு சைலண்டா இருந்து தொலைய வேண்டியதா இருக்கு. நீயும் சைலண்டா இரு. வேலு, முதல் கல்யாண ஆர்டர்லயே எல்லாரையும் சமையல்ல கட்டி போட்டு மகா தம்பினா யாருன்னு காட்டணும், சரியா? சரிக்கா, உன் பேரை நிச்சயமா காப்பாத்துக்கா. கற்பகம், அந்த செக்கை கொண்டு போய் சாமி படத்துக்கு முன்னால வச்சு கொடு. அப்புறம் எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க.
போச்சு போச்சு, எல்லாம் நம்ம கையை விட்டு போச்சு. நம்ம கைக்குள்ள இருந்த ஹோட்டலும் இப்ப இந்த மகா கைக்கு போயிடுச்சு. இந்த வீட்டோட அதிகாரமும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்வி கைக்கு போய்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல அவ கேட்டரிங் ஆர்டர் வேற எடுத்திருக்கிறா. இனிமே இந்த வீட்ல ஒரு நாய் கூட நம்மள மதிக்காது. ஆமா, இப்ப மட்டும் என்ன மதிச்சு கிழிச்சிட்டாங்க. வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி கூட இந்த வீட்ல கொஞ்சம் மரியாதை கிடைக்கும். ஆனா என் போதாத காலம், நான் செஞ்ச ஒரு சின்ன தப்புனால இந்த வீட்டோட வாரிசை நான் சுமந்தும் கூட என்னை யாரும் மரியாதை இல்லாம தானே நடத்திட்டு இருக்காங்க. ஆமாண்டி, வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்ப இந்த வீட்ல நம்ம தேவையில்லாத ஆணி ஆயிட்டோம். எப்படி இருந்த நம்ம எப்படி ஆயிட்டோம். அந்த செல்வி அடங்கவே மாட்டா போல இருக்குமா. அவ அப்பங்காரன் வந்து இந்த வீட்டை பெருசா மீட்டு கொடுத்து இந்த சொத்து பத்திரத்தெல்லாம் கொடுத்தானா அத வாங்கி என் புருஷன் கையில கொடுத்துட்டு இவ புருஷனா அவ வீட்டுக்கு போய் தொலைஞ்சாதான் என்னவா இவளுக்கு. தேவையில்லாம இந்த குடும்ப ஒத்துமை, இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு வர மாட்டேன், இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த குடும்பத்தோட கடனெல்லாம் அடைப்போம், இந்த சொத்து பத்தெல்லாம் மீட்போன்னு தேவையில்லாம சவால் விட்டுட்டு இருக்கா. இப்போ நமக்கு தானே பெண்டு கலருது. இதெல்லாம் பத்தாதுன்னு அந்த மகா வேற நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசெல்லாம் உண்டியல போட்டு வச்சுட்டா. இதோ பாருடி, இதை இப்படியே விட்டுட கூடாது. ஏதாவது பண்ணி அந்த கேட்டரிங் ஆர்டரை அவ கையை விட்டு போக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு மட்டும் நீ யோசி. அது நீங்க இல்ல, யாரு நினைச்சாலும் நடக்காது. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அம்மாவும் பொண்ணும் எப்ப யாரு கெடுக்கிறது, யார் வாழ்க்கையை நாசமாக்குறது மட்டும்தான் யோசிப்பீங்களா? வேற எந்த யோசனையுமே உங்களுக்கு வராதா? உங்களுக்கு எல்லாம் என்ன புத்தி இது? செல்வி, ஏய், என்ன செல்வி? நீ பேசின பேச்சுக்கு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஐயோ செல்வி, நாங்க சும்மா அந்த பிராங்க் இல்ல அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். இது சும்மா பிராங்க் தான், நீதான் ஏமாந்துட்ட. வாயை மூடுறீங்களா? பிராங்க் செய்யற ஆளுங்கள பாரு, வாயை திறந்தாலே பொய்யே பித்தலாட்டம். நீங்கெல்லாம். செல்வி, இப்ப ஏன் நீ இவ்ளோ கோவப்படுற? நாங்க என்ன பண்ணிட்டோம்? என்ன பண்ணிட்டீங்களா? நீ எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணா? எப்ப பாரு உன் புத்தி ஏன் இப்படி போகுது?